கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்முடைய தேவன் சகல நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதிற்கும் பரிசுத்தத்தை தந்து வழுவாதபடி கடைசி வரை நிலைநிறுத்துகிற தேவன். நம் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரே தம்முடைய பரிசுத்தத்தை நமக்கு தர வல்லவர். இந்த பூமியிலே நம்மை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன? ஆம், நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவதே அவருடைய நோக்கம். இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மை மாசற்றவர்களாய் நிலைநிறுத்தவே அவர் விரும்புகிறார். அதற்காகவே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அவர் செய்கிற முதல் காரியம் பாவத்தின் வல்லமையிலிருந்தும் அக்கிரம பழக்க வழக்கங்களிலிருந்தும் பாவியான மனுஷனை விடுவிக்கிறார். அன்று பேதுரு பிரசங்கம் பண்ணின போது பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கிரியை செய்தபோது அவர்கள் பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்டார்கள். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவர் இரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாவத்தின் மேல் ஒரு ஜெயம் தருகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியினுடைய பலத்தின் வல்லமையினாலே தோல்விகளை ஜெயமாக்குகிறோம், தடைகளை தகர்த்து எறிகிறோம். மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையை கொண்டு வருகிறார். ஊழியம் செய்வதற்கான வல்லமையை நமக்கு கொடுக்கிறார். சத்துருடைய கைகளிலிருந்து ஆத்துமாக்களை விடுவிக்கிறார். வல்லமை கிடைக்கிறது. பாதாளத்தின் வாசல்களை நொறுங்கடித்து சபைகளை ஸ்தாபிக்கிற வல்லமை கிடைக்கிறது. பாதாளத்தின் வாசல்களை நொறுங்கடித்து ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியான வல்லமையும் கிருபையும் கிடைக்கிறது. நான்காவதாக, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணி தெய்வீக சுபாவத்தை நமக்குள் கொண்டு வந்து நம்மை பரிசுத்தத்திலே பூரணப்படுத்துகிறார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, எங்களை உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரிங்க. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தினால் நிரப்புங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.